வெல்கம் டு ஸ்ரீ எக்ஸ்ட்ரா கிச்சன். எங்கள் அம்மா போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பூரி மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிருச்சு. நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா பச்சை வாசம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா 2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததும் இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட போகும்போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு சாட் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்படி இருந்தால் தான் ஸ்டஃபிங் நல்லா உருண்டை பிடிக்கிறப்போ கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம விரிச்சுக்கலாம். சின்னதாக பீடா வர்ற மாதிரி மாவு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் மாவு நல்லா விரிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸ்டஃபிங் எதுவும் வெளியே வராத மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ லேசாக தேய்ச்சா போதும், இல்லைன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சோம்னா மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள், ஸ்டஃபிங்கோட சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம இப்படியே கூடயும் சர்வ் பண்ணலாம். பட் ஆனால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறக்கு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் உடைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்வீட் சட்னி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் புதினா சட்னி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியான தயிரில் 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தயிர் தான் நிறைய ஊற்றணுங்க. அதனால் தயிர் வந்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்துட்டு பூந்தி போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட கச்சோரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.